சனா இன்னைக்கு வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு கிளம்புறா. அவங்களும் ரொம்ப நாளாக சனாவை அமுச்சு விடுங்க அமுச்சு விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதனால இன்னைக்கு சனா அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்காக 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து அவளோட பேக்லேயே வச்சு கொடுத்து அமுச்சு விட்டுருக்கேன். அவள் எங்கேயாவது போகணுன்னா நல்லா ஜாலியாக கிளம்பிடுறா. அவளை பற்றி இப்போ கவலையே இல்லாமல் போயிட்டு. ஏன்னா எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் போகணுன்னா அவள் தான் மொதல் ஆளாக ரெடி ஆகுறா. பிள்ளைங்களுக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா பொங்கல், சட்னி, சாம்பார். இன்னைக்கு டே வந்து ஃபுல் ஃப்ரீயாக தான் போயிருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதான் நான் பக்கத்தில் இருக்கிற சந்தை கூட்டி விட்டுடலான்னு நானும் பாப்பாவும் பக்கத்தில் போயிட்டோம். நான் கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்துட்டேன். அப்புறமா நானும் கூட்டுறேன்னு அவள் பாருங்கள் பரபரன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வீட்டு வேலை செய்கிறது ஓரளவு ஆர்வமாக இருக்குது. அந்த காலத்தில் நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டு நம்ம ஜாலியாக வீடு போய் விளையாடுவோம். ஆனால் இப்போ எங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வீட்டு வேலையை கொஞ்சம் கற்றுக்குதுங்க போல இருக்குது. சந்தை கூட்டி முடிச்சாச்சு. நானே போய் குப்பையை வாரி கொட்டிட்டு நானே விளக்கமாத்த கொண்டு போய் வச்சிட்றேன்னு சொல்லிட்டு அவளே பண்ணிக்கிட்டு இருந்தா. 1-2 சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. அவளுக்கு சனா வந்து பக்கத்தில் அவள் அங்கே தான் போயிருக்கான்றது அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளை கொஞ்சம் ஏமாற்றிட்டோம், ஏங்கி போயிடுவான்னு. அப்புறமா நானும் ஜாமாவை பார்க்கும்போது 2 ஜாமான் கடந்தது. அதையும் அப்படியே கழுவி வச்சுட்டு அடுத்து ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. மத்தியானம் லஞ்சுக்கும் எதுவும் நாங்கள் பண்ணலை பெருசாக. ஏன்னா மாமாங்க 2 பேரையுமே வெளியில் சாப்பிட சொல்லிட்டோம். ஸோ லஞ்சோட வேலையும் பெருசாக இல்லை. அதனால் நாங்கள் சிம்பிளாகவே நாங்கள் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு சில பேருக்கு பசிக்கவும் இல்லை. காலையில் பொங்கல் சாப்பிட்டதால மதன்னு ஆயிடுச்சு. அதனால் நானும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அந்த ஒரு பிளானில் தான் இருந்தோம். பாப்பாவை வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அவள் கூட நானும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டைம் கிடச்சிது. ஏன்னா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஃபுல் ஒர்க்கில் நான் பிஸி ஆகிடுறது. அதனால நான் அதுங்க கூட விளையாடுறதே நான் வந்து ரொம்ப நான் வந்து மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். அங்கே அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கக்குள்ளார அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறா. அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லி அமுச்சு விட்டுட்டா. அவள் பாட்டுக்கு இங்கே இருக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா நான் எங்கேயாவது வெளில போனால் கூட அவளை பார்த்துக்க சொல்லிட்டு கூட போகலாம். அவள் இருப்பான்றதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து முதல்ல எங்கே கிளம்புனா எங்கள் கூடயும் அவள் வந்துடுவா ஒரு சில இடத்துல இருக்கும்போது. ஆனால் இங்கே போகும்போது பரவாயில்ல இருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்படியே சரி மேலே வந்து குளிச்சிடலான்னு இருக்கும்போது ரூமை பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருந்தது. ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளுக்கு சுட தண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு மாடிக்கு வந்துட்டோம். மாடிக்கு வந்ததுக்கப்புறமா அவளும் கூட்டுறன்னு கையில் தொடப்பத்தை எடுத்துக்கிட்டா. நான் கொஞ்சம் நேரம் இரு பாப்பா, நான் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், அப்புறமா கூட்டிக்கலான்னு நான் சரசரன்னு க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கூட்டுறவளை காணமேன்னு திரும்பி பார்த்தா மேலே எங்கள் கொழுந்தனாரோட பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க கூட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. சரி இப்போ அவளை எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டுன்னு நானே கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவளையும் குளிக்க வச்சு அழகாக ரெடி பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி என் பையலையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். யாருக்குமே பெருசாக பசிக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் டீ வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் பொங்கல் கொடுத்தாச்சு. மகாவுக்கு அவளையே சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதனால் வீட்டில் இருக்கிற போதெல்லாம் அவளையே முடிஞ்சளவு சாப்பிட சொல்லி நான் வந்து கம்பல் பண்ணேன். அந்த பக்கம் எங்கள் அத்தை வந்து தம்பிக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவனே சொல்லப்போனால் சரசரம் சாப்பிடுவான். ஒரு சில நேரத்தில் அவங்க அம்மாவும் அவ்வாவும் மாற்றி ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து அவங்க அவ்வா ஊட்டி விட்றேன்னு சொன்னாங்களாம். அதனால் அவங்க கூட போய் ஃபோனை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டான் சாப்பிட வைக்க சொல்லி. அடுத்ததாக இந்த பக்கம் நான் எல்லாருக்குமே டீ வச்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்குமே பசி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. ஆளுக்கு ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு மத்தியானம் தூங்கிக்கலாம், ஒன்றும் பெருசாக வேலை இல்லைன்றதால டீ வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தான்னு சொன்னேன் இல்லையா. அவங்களோட பெரிய பையன் நிதிஷ் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனும் டீ கேட்டிருந்தான். அவனுக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு நாங்களும் எல்லோரும் குடிச்சிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அப்படியே இருந்தது. அதெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.